ஆயிரும். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஆகஸ்ட் 2026 சிஓஏவுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு விட்டுருக்காங்க தெரியும். நமக்கு நவம்பர்ல எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியும். அதுக்கான ஒரு ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சிஓஏவுக்கு. அதுக்கான டெமோ கிளாஸ் நம்ம 27/7/2026 அதாவது வரக்கூடிய மண்டே வந்து நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். அந்த கிளாஸோட டைம் வந்து நமக்கு 8:30 மணிக்கு இருக்கும், நைட்டு 8:30 மணிக்கு. அந்த கிளாஸ் வந்து நமக்கு டீச்மெண்ட் ஆப்ல நடக்கும். நீங்க டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறவங்க டீச்மெண்ட் ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டீச்மெண்ட் ஆப்ல என்ரோல்மெண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கிளாஸ் டைமுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறேன். அதுலயும் ஆட் ஆகிக்கோங்க. அப்டேட்ஸ் நான் கொடுப்பேன். அப்டேட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க அங்க ஜாயின் ஆகிக்கிட்டீங்கன்னா போதுமானது. அதே போல நமக்கு மெயின் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற டேட் வந்து 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். 1/8/2026. மெயின் கிளாஸ் வந்து நடக்கக்கூடிய டைம் வந்து 9 மணிக்கு இருக்கும். அதே போல வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸோடைய ரெக்கார்டிங் கிளாஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நடத்தக்கூடிய எல்லா கிளாஸஸுமே கொடுத்துருவோம். நீங்க எக்ஸாம் வரைக்கும் வந்து ரிப்பீட்டட் மோட்ல எப்பனாலுமே வந்து பார்த்துக்கலாம். போஸ்ட் டியூரேஷன் வந்து நம்ம 3 மந்த்ஸ்க்கு கண்டக்ட் பண்றோங்க. நமக்கு எக்ஸாமுக்கே இன்னும் 3.5 மாசம் இருக்கு. நம்ம 3 மந்த்ஸ்க்கு கண்டக்ட் பண்றோம். அதே போல டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் வந்து இந்த சிஓஏ எக்ஸாமுக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து நீங்க சர்டிபிகேட் இல்லாமலேயே கூட சிஓஏ எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஆனா டைப்ரைட்டிங் வந்து மெயின் எக்ஸாம்ல பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ வந்து ஒரு 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கிற அளவுக்காவது நீங்க இங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு போகணும். அப்போ அந்த டைப்ரைட்டிங்கான ப்ராக்டிஸ் எல்லாமே கூட நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவோம். அதுக்கான தனியா வெப்சைட்டுமே நம்மளோட ஓனா இருக்கு. அந்த வெப்சைட்டுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க நான் சொல்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுமானதுதான். அதே போல தேர்வுக்கு தயாராவதற்கு இதுவே போதுமான நாட்கள். எப்பயுமே வந்து கடைசியா ஒரு 2 மாசம் அதுலயே வந்து மேக்சிமம் நம்ம பாஸ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு 3.5 மாசமே கிடைச்சிருக்கு. இப்போ டைப்ரைட்டிங்ல இருந்து நீங்க லேர்ன் பண்ணி புதுசா வர ஸ்டூடெண்டா இருந்தாலுமே இந்த எக்ஸாமை 100% கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அப்போ நீங்க எக்ஸாம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த பேட்சை வந்து மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே தமிழ் டைப்ரைட்டிங் முடித்த மாணவர்கள் இந்த ஒரு முறை மட்டுமே ஓல்டு டைப்ரைட்டிங் ஃபார்மேட்டை வந்து பயன்படுத்தி தேர்வு எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம்ல. இப்போ ஏற்கனவே ஓல்டு டைப்ரைட்டிங் மெஷின் ஃபார்மேட்ல நம்ம டைப்ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே டைப்ரைட்டிங் எல்லாம் முடிச்சு வச்சிருப்போம். ஒரு சில ஜாபுக்கு போயிருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டைம் முடிச்சிருங்க. அப்போ அடுத்த டைம் பண்ண முடியாதுன்னா இந்த ஓல்டு டைப்ரைட்டிங் கீபோர்ட் ஃபார்மேட்டை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பதிலாக தமிழ் 99 நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த டெமோ கிளாஸ்ல கோர்ஸ் பத்தினா A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்ப்போம். சிலபஸ்ல இருந்து எக்ஸாம் பேட்டர்ன் முதற்கொண்டு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் இது எல்லாமே வந்து சொல்லுவோம். அப்போ வந்து நீங்க டெமோ கிளாஸ் அட்டன் பண்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இந்த சிஓஏ கம்ப்ளீட் பண்ணாம இருக்காங்க, பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க.